நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். யூடியூப் போலிருந்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்ப்போம், நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளான படாசேக் ஒரு சர்க்கிள் ஸ்பிட் டிரான்சாக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சர்க்கிள் ஸ்பிட்டில் வந்திருக்கும். இது படாசேக்னு படாஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக மேக் பண்ண போகிறோம். நான் நேற்றுக்கு வீடியோவில் வீடியோ போட்டிருப்போம். ஸோ படாஸை பற்றி தான், படாஸ் டிரான்சாக்ஷன் தான். ஸோ சிம்பிளாக இருந்திருக்கும். அது எக்ஸாம்பிள் ஃபைல் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டுட்டோரியல் சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட எக்ஸாம்பிள் லிங்க் வந்து நான் கொடுக்கல. ஸோ 100 லைக் வந்து அப்படி கூட கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ கற்றுக்கிறதா இருக்குது, கற்றுக்கிறக்காட்டி தான் டுட்டோரியல் சேனலில் இருக்குது. ஸோ கற்றுக்கோங்க. அதை பார்த்து ரொம்ப ஈஸியான படாஸ் டிரான்சாக்ஷனை பற்றி தான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ணிடலாம். வீடியோலே பார்த்துருப்பீங்க. ஒரு 4 எஃபெக்ட் வந்து கிடக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சர்க்கிள் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். பல் சைஸ் ஜூம் இந்த மாதிரி அந்த வந்திருக்கும். அடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் எப்படி மேக் பண்ணால் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீ வீடியோவை அப் டு எண்ட் வர ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிளை விட நீங்கள் கற்றுக்கிறது தான் இருக்குது. அதனால் அவங்க டுட்டோரியல் போட்டிருக்கு. ஸோ வீடியோ பார்த்து கண்டிப்பாக கற்றுவோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ புரியாதவங்க ஒரு 100 லைக் வந்து அப்படி கண்டிப்பாக 100 லைக் வந்துச்சுன்னா அந்த வீடியோ எக்ஸாம்பிள் லிங்க் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு 100 லைக் உங்கள் கையில் தான் இருக்குது. வந்துச்சுன்னா உடனே அப்லோட் பண்ணிடுறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போனால் வீடியோக்குள்ள போகிறப்ப நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஆகணும். அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணாங்க. அதே மாதிரி வீடியோ போட தர முடியும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் இப்போ வந்து அலைட் மாஸ்டர் வந்து 4:3 ரேஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ரேஸில் எடிட் பண்ண போகிறீங்களோ ஒரு 16:9 இல்லை 4:5 இந்த ரேஸ் எடிட் பண்ணி எந்த ரேஸில் எடிட் பண்ணி அந்த ரேஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிவிடுவோங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு நான் வந்து ஒரு 1:20 இந்த டூரேஷனில் எடிட் பண்ணியிருக்கேன். இந்த டூரேஷனில் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட் ஆர்டர் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வீடியோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் இன்னாகும்போது ஒரு ஜூமிங்கில் வந்திருக்கும். ஸோ நான் ஒரு 0.30 செகண்டில் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 0.30 செகண்டில் வந்து இந்த வீடியோ இது இன்னும் ஆகணும். அதனால தான் ஸோ நீங்கள் எவ்வளோ செகண்டில் டூரேஷன் நம்ம இம்போர்ட் ஆகணுமோ அந்த மேக் பண்ணிக்கோங்க. நான் 0.30 செகண்டில். இதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆடா போய்ட்டு போங்க. ஆடா போய்ட்டுனா மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் போய்ட்டுனா பல்சேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணோம். சரி வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ரிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து 0.090 இருக்கிறது வந்து 1 மாற்றிக்கோங்க. அடுத்து ஸ்க்ரோவு போங்க. க்ரோவில் போய்ட்டு 2 கீனிஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷன் அதை மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா 0.30 அந்த இடத்துல ஒரு கீனிஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷன் 0.30 கீனிஷன். ஸ்டார்டிங்கில் கீனிஷன் எவ்வளோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2.0 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.0, எண்டில் வந்து 0 செட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மேலேருந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபைட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கர்வ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சைடில் கிராப் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த கர்வு நீங்கள் ஒரு ப்ரீவில் ஸ்க்ரீனில் தெரியும். அந்த கர்வு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கர்வு. ஸோ அந்த கர்வு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கர்வு நீங்கள் ஆட் பண்ணினா அந்த பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வேல்யூ சட்டுன்னு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த எவ்வளோ தான் எஃபெக்ட் எவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம். அது அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுக்கப்புறம் முடிஞ்சு இப்போ 0.30 செகண்டில் வந்து இந்த இன்னாச்சா நீங்கள் எவ்வளோ டேரக்ஷனில் வந்து இன்னாக வைக்கிறீங்களோ எனக்கு 0.30 சொன்னோன்னா ஸோ நீங்கள் எவ்வளோ செகண்டில் இன்னாக வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு 0.30 நம்ம லொக்கேஷன் மறுபடியும் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சேனலுக்கு போய்ட்டு இமேஜின் வீடியோ போய்ட்டு அந்த வீடியோ அதாவது சர்க்கிளுக்கு வந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த வீடியோ இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் நான் இம்போர்ட் பண்ண போகிறோம். சர்க்கிள் வீடியோக்குள்ள இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன வீடியோ இம்போர்ட் பண்ணணும் அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஷேப்ஸில் போய்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஷேப்பையும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவீங்களா அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் போகிற சொல்கிறேன் நான். ஸோ நிறைய டூப்ளிகேட் பண்ணால் ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ மட்டும் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சர்க்கிளையும் அந்த இன்னொரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் சர்க்கிள் ஆட் பண்ண வீடியோ அதையும் கிளிக் பண்ணி இந்த மேலே மெர்ச் ஐக்கன் பக்கத்தில் செகண்ட் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மெர்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த குரூப் மாதம் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய்ட்டு இந்த வீடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஸோ சைஸை கூட்டினா நமக்கு வந்து ஸ்க்ரீனில் செட் ஆகணும். ஸோ அதனால் அந்த பிளாக் கலர்லாம் போயிட்டு கரெக்டாக ஸ்க்ரீனில் செட் ஆகணும். ஸோ இதுக்காண்டி தான் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ பேக் போயிருங்க. பேக் போயினா வந்துடும். ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ 2 தான் தனித்தனியாக இருக்கும். அந்த பார்த்து ரைட்லேருந்து ஒன்று வந்திருக்கும், லெஃப்ட்லேருந்து வந்திருக்கும். அதுக்கு தான் அது வந்து மெர்ஜ் பண்ணுறது தான் அந்த டூப்ளிகேட் லேயர். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள குரூப் மாஸ்க் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆடா போய்ட்டு போங்க. அதில் போய்ட்டு மேட் மாஸ்க் கீழே வைப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எண்டு இருக்குது பார்த்தீங்களா எண்டு வந்து இதில் எவ்வளோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 50.0 கரெக்டாக 15.0 செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேலையை வந்து இந்த கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ அது பெர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ 15.0 செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆங்கிள் எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 90 செட் பண்ணிக்கோங்க. ஸோ பெர்ஃபெக்டாக எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 90 செட் பண்ணிக்கோங்க ஆங்கிள். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் மறுபடியும் குரூப் மாஸ்க் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா 2வது டூப்ளிகேட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆடா போய்ட்டு அதே வைப்பி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அதில் உள்ள வந்துடும் பார்த்தீங்கன்னா
ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டார்ட்டை வந்து 50 கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா கொடுக்கணும்னா ஸ்டார்ட்டை வந்து 50 கொடுக்க போகிறோம். நீங்கள் பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்ட்டை வந்து கரெக்டாக 50 கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவில். ஸோ 15.0 வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். ஒரு வேலையும் மிஸ் ஆனால் கூட அந்த இது கட் பண்ணது நமக்கு மாறிடும். ஸோ 15.0 செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆங்கிள் இதில் எவ்வளோ செட் பண்ணுவோம்னா 90 செட் பண்ணிக்கோங்க. அதே 90 இது ஆங்கிள் அவ்வளோதான், கரெக்டாக 90 செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 2 வீடியோ தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். மேலே உள்ள தனியாக இருக்கா, கீழே உள்ள தனியாக இருக்கும். சரி, ஸோ 2 வீடியோ நம்ம 2 தனியாக பிரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து 10 செகண்டில் 0.10 செகண்டில் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டில் நமக்கு உள்ளே இன்னாகணும். சாரி, மேலே உள்ள வீடியோ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரும். ஸோ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நான் 0.40 மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு வந்து 0.50 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீ கரெக்டாக அப்படி லொக்கேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 0.10 செகண்டில் எனக்கு வந்து இன்னாகணும். அதனால தான் படா செகண்ட் வந்து ரொம்ப டிரான்ஸ்லேஷன் இருக்கக்கூடாது, ஸ்பீடாக வந்து இன்னாகும். அதனால தான். ஸோ இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள வீடியோ கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கேனிஷன், அந்த 0.40 ஒரு கேனிஷன். ஸோ ஸ்டார்டிங் கேனிஷனில் வீடியோ என்ன செட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஃபுல்லாக லெஃப்ட் சைடு உள்ளே கொண்டு போயிருங்க. ஃபுல்லாக லெஃப்ட் சைடு உள்ளே கொண்டு போயிட்டு இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா அது இங்கேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இது நடுவில் நம்ம கிராப் ஆர்டர் பண்ண போகிறோம். கருவே கிளிக் பண்ணிவிட்டு அதே கருவை அப்போ பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்த கருவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த வெளியில் இம்போர்ட் பண்ண அந்த கருவை இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், பெர்ஃபெக்டாக அது முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எஃபைட்டு போய்ட்டு ஆடாக போய்ட்டு போங்க. சரி, ஆடாக போய்ட்டு போங்க. அதில் போய்ட்டுனா ப்ளரில் அப்படின்னா மோஷன் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த மோஷன் ப்ளர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கே போய்ட்டு அந்த ப்ளரோட வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ப்ளர் போய்ட்டோட வர மாதிரி இருக்கா. ஸோ அதனால தான் ப்ளரை விட்டு விட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த 0.40 செகண்டில் கீழே உள்ள ஒரு லேயர் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த லேயரை வந்து நீங்கள் சரி கீழே 2 பில்ல இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த லேயரு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா கீழே இந்த லேயரை வந்து 0.40 செகண்டில் கரெக்டாக முன்ன கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் எது கட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து மூவிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால தான். ஸோ நீ இமேஜுக்காக இம்போர்ட் பண்ணால் தேவையில்லை, அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணாலும் அந்த மூவிங் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் முன்ன கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 0.40 செகண்ட்லேயே ஸ்டார்டிங்கில் ஒரு கேனிவேஷனு, அடுத்து 0.15 செகண்டில் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேனிவேஷனு. இந்த வீடியோ வந்து லெஃப்ட் எனக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டில் உள்ள வரணும். ஸோ அதனால தான் நான் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட் வீடியோ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்துருக்கும். ஸோ இது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வரப்போகுது. ஸோ இதேமாரி கிட் பண்ணிட்டு இதுக்கு வந்து கர்வை ஆட் பண்ணிக்கோங்க. அதே கர்வை ஆட் பண்ணிட்டு பெஸ்ட் கர் கொடுத்துங்க. இதுக்கும் எஃபைட்டு போய்ட்டு ஆடாக போய்ட்டு அந்த மோஷன் ப்ளர் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ சிம்பிள், ரொம்ப சிம்பிளானதான். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடியோ வந்து உள்ள சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ பெர்ஃபெக்டாக வந்துருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து கரெக்டாக இம்போர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பெர்ஃபெக்டாக எனக்கு வந்திருக்கும். வந்துட்டு எனக்கு ஒரு 10 செகண்ட் இருந்தால் மட்டும் போதும் அந்த ஸ்க்ரீனில். ஸோ அதனால் 1 கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். 0.30 செகண்டில் அந்த பேக்ரவுண்ட் வீடியோ இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் ஆன அடுத்த 10 செகண்டில் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனு வந்து இம்போர்ட் ஆயிரும். அடுத்த 10 செகண்டில் கீழே உள்ளது இம்போர்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்டே. 0.10 செகண்டு அந்த செகண்ட்லேயே எல்லாமே மாறிடும். அடுத்து 10 செகண்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் அப்படியே அந்த இது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அது 2 நான் மாஸ்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதில் எனக்கு தேவையில்லை எதுவுமே. இந்த அப்படியே நான் 2 மாஸ்க் பண்ணிக்கிறேன். 2 மாஸ்க் பண்ணிட்டுனா முடிஞ்சு ஒரே குரூப் ஆயிரும். சரி, குரூப் பண்ணிக்கிறேன். 2 ஒரே குரூப் பண்ணிட்டேன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம சர்க்கிள் டிஸ்பிளிட் வந்து கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்டுக்கு வந்து அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு இம்போர்ட் பண்ண பார்த்தீங்களா ஒரு வீடியோ, அதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அந்த செகண்ட் வீடியோ நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அது வந்து அவ்வளோ அந்த சீன் வந்து முடிய போகுது. அதுக்கு வந்து நம்ம எஃபைட் கொடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ 1 இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து 0.20 செகண்டில் வந்து நம்ம வேலி செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ எஃபைட்டு போய்ட்டு ஆட போய்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டர்ஸன் மார்க் பண்ணிருக்கோம். அதில் போய்ட்டுனா சர்க்கிள் வேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சர்க்குலர் ரிப்பிள் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இதை அவ்வளோதான் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து அதான் 1லேருந்து 1.20 இந்த வேல்யூவில், அதாவது 0.20 செகண்டில் அந்த ட்ரான்சாக்ஷன் முடியணும். அதனால தான். ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் வந்து 2 கெயின்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஒரு கெயின்ஸு, எண்டிங்கில் ஒரு கெயின்ஸு. ஸோ ஸ்டார்டிங் கெயின்ஸ் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக 0 செட் பண்ணிவிடுவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 0 செட் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக. ஃப்ரீக்வன்சி ஸ்டார்டிங்கில் வந்து 0 இருக்கணும். செகண்ட் கெயின்ஸில் வந்து எவ்வளோ செட் பண்ணணும் நான் சொல்கிறேன். சரி, செகண்ட் கெயின்ஸில் வேல்யூ எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 10.15. ஸோ 10.50, ஆமாம் 10.50 செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக 10.50 செட் பண்ணி விட்டுக்கோங்க. 10.50 செட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரேடியேஷன் ஒன்று இருக்கும். 0.30 இருக்கும். 0.80 மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 வந்தது வரைக்கிறது. ஸோ இதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் நம்ம கிராஃப் ஆட் பண்ண போகிறோம். அதே கிராஃப் தான் எல்லாத்துலேயும் அதே கர்வு தான். அந்த கர்வை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியுதா மூவ் ஆகுது. அது அப்படியே அடிச்சு மூவ் ஆகிய மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக 0.20 செகண்டில் முடியும். அந்த இடத்துல கரெக்டாக இதை கட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ அதாவது இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 பீட் பண்ணணும் பார்த்தீங்களா அந்த வீடியோவை. ஸோ கரெக்டாக 0.20 செகண்டில் அந்த ட்ரான்சாக்ஷன் முடியும். அந்த வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கிள் வந்து மாற்ற போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து ஃபில் ஸ்க்ரீனில் அந்த பிளாக் இல்லாமல் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரி,
அந்த பேக்ரவுண்டில் வீடியோ ஆட் பண்ண முடியல, அந்த வீடியோக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ டூப்ளிகேட் பண்ண முடியல, அந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 0.20 செகண்டில் அந்த முடியும். 0.13 செகண்டில், அதாவது 1.20 இருக்கா, மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு சைஸை கூட்டுங்க. 1.13 கரெக்டாக அந்த இது ஒரு 10 செகண்டில் அந்த சர்க்கிளாக போய்ட்டு நம்ம வந்து மறையணும். ஸோ நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நான் வந்து சைஸை கூட்ட போகிறேன் ஃபுல்லாக. மூணாவதில் போய்ட்டு சைஸை அப்படியே ஃபுல்லாக கூட்டிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கூட்டிக்கோங்க, அது அந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாக வர மாதிரி கூட்டிட்டு இதில் அந்த வேவை போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ட்ராப்பில் போய்ட்டு இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் கர்வ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே கர்வை கொடுத்துட்டு மறுபடியும் பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போய்ட்டு நம்ம சைஸை குறைக்க போகிறது வந்து எல்லாமே நம்ம சர்க்கிளில் அந்த குரூப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்க்கிள் ஸ்பிளிட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு கேனிஷனு, அதில் அந்த 2 கேனிஷன் சைஸை கூட்டணும் பார்த்தீங்கன்னா அதே 2 கேனிஷனு. ஸோ ஸ்டார்டிங் கேனிஷனில் வந்து எவ்வளோ செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கட்டும். செகண்டில் வந்து ஃபுல்லாக 0 பண்ணி விட்ருங்க. இதில் நம்ம கர்வ் ஆட் பண்ண போகிறோம், அதே கர்வ் பேஸ்ட் கர்வ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து வரோம், அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் ஸ்பிளிட் வந்து அப்படியே வந்துட்டு பேக்ரவுண்டில் அந்த வீடியோ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் சர்க்கிள் வேவ் எஃபெக்ட் போயிட்டு அப்படியே பேக்ரவுண்ட் வீடியோ வந்துட்டு இந்த ஜூம் இன் ஆகி அவுட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இந்த அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 2 கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் 2x2 பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ வேறு லெவலில் இருக்கும். இது வந்து சிம்பிளான படாசைக்கு டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான். உங்களுக்கு பார்த்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ சிம்பிளாக இருக்கும், அப்படியே வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல எந்த அளவுக்கு. ஸோ புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எப்படி பண்ணணுன்னு. ஸோ அப்படி புரியாதவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறவங்க தனியாக எனக்கு இன்ஸ்டாகிராம் கூட மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் பேர் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இதை கண்டிப்பாக ஒரு 100 லைக் வந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அவங்க கையில் தான் இருக்குது சப்போர்ட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ புரியலன்னா சொல்லுங்கள், இதேமாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் கூட ட்ரை பண்ணி போகிறேன், ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எடிட் பண்ணி பார்த்துட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பை பாய்.